ரொம்பவே ஆரோக்கியமான பதநீர் களி மாவு. இதை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு கூட தெரியல. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. இன்றைக்கி எங்கள் அப்பாவோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்காக பெரும்பயிரை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லாவே வாஷ் பண்ணி குக்கரில் 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரும்பயிறு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரும்பயிரை ஊற போடும்போதே ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஊற போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி இதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டை உரிச்சிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 பல் போல் பூண்டை உரிச்சு எடுத்துக்கோங்க. இனி இன்னொரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த வெந்தயம் அப்புறமா பூண்டு இது ரெண்டும் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச பச்சரிசி நல்லாவே பொடியாக திரிச்சிட்டு அதை இந்த மாதிரி சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கடை அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே கருப்பட்டி தான். கருப்பட்டியை இடித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு கருப்பட்டி கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி சட்டி சூடானது நம்ம ஒரு அரைமுறி போல் தேங்காவை நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை வறுத்து சேர்க்கும்போது ஒரு நல்லாவே ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூடவே நம்ம சளிச்சு வச்சுருந்த அந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லாவே வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இனி ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த அரிசி மாவு கூடவே ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பதநீரை சேர்த்து நல்லாவே கலக்கிக்கோங்க. மாவை கிளற பதநீர் சேர்த்து நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானதும் மாவு கிண்டுறதுக்கான பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கருப்பட்டி கூடவே 1 லிட்டர் அளவுக்கு பதநீர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இடித்த சுக்குத்தூள் அதையும் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. பதநீர் நல்லா கொதிச்சதும் இது கூட நம்ம வேக வச்ச பெரும்பயிறு பூண்டு அப்புறமா வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். பெரும்பயிரை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லாவே ஒரு கொதி வர விடுங்க. பயிறு நல்லா கொதிச்சதும் நம்ம இது கூட கரைச்சி வச்சிருந்த அந்த மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்த கொஞ்ச நேரத்திலே மாவு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பதநீர் களிமாவில் அதிகமான அளவுக்கு இரும்பு சத்தும் புரத சத்தும் இருக்குது. மூட்டு வலி உடல் சோர்வு இந்த மாதிரிப்பட்ட நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இதை நம்ம சாப்பிடலாம். இதை எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. ரொம்பவே சுத்தமான பதநீரில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டி, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. மாவை பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு பனைமட்டை கிடச்சிதுன்னா அதை வச்சு கிளறுங்க. அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு அது கிடைக்கல. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட பதநீர் களி மாவு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.